காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். சொப்பனக்காரனாகிய யோசேப்பின் வாழ்க்கையை கவனி. என் அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். என்ன நடந்தது என்பதை இன்று ஒருமுறை படித்துப்பார். தண்ணீர் இல்லாத குழியிலே அவன் போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டு கடைசியில் அவமானம் நிந்தையுடன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனது சொப்பனங்கள் நிறைவேற எந்த வாய்ப்பும் இல்லை. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். என் காதுகள் அதை கேட்டது. என் கண்கள் அவனது மன உறுதியை கண்டது. அதுவே என்னை கவர்ந்தது. பானபாத்திரக்காரனுக்கும் பார்வோனுக்கும் நான் அனுப்பிய சொப்பனங்கள் மூலம் அவன் அரமனைக்கு கொண்டு போகப்பட்டான். அரசனுக்கு வலதுகரமாக மாறினான். அவனது சின்ன வயதின் சொப்பனங்கள் நிறைவேறின. மகனே, மகளே, உனக்கும் மன உறுதி தேவைப்படுகிறது. இப்போது உன்னை வருத்தும் துன்பங்களும் தொல்லைகளும் உன்னை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்குள் நடத்தி செல்கின்றன என்பதை நம்பு. அவசரப்படாதே, பதறாதே. எல்லாமே என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. ஏற்ற வேளையில் உன்னை உயர்த்துவேன். ஆதார வசனம்: தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதம் 27:5.